Hello aspirants, this is Win with CA YouTube channel. So இன்னைக்கு அக்டோபர் 8ஓட current affairs பார்க்க போறோம். This is class mainly for SSC RRB banking studentsக்காக. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். October 7ஓட current affairs revision பார்த்துருவோம். First news, Nobel Prize winners 2025 in physiology or medicine. So 3 பேர் வாங்கியிருக்காங்க. மேரி ஃப்ராங்கோ, ஃப்ரெட் ராம்செல், சைமன் ஷகாகுஷி. ஸோ இவங்க இம்யூன் டாலரன்ஸை டிஸ்கவர் பண்ணதுக்காக வாங்கியிருக்காங்க. ரெகுலேட்டரி டீசெல் அண்ட் ஃபாக்ஸ் P3. ஸோ இந்த ரெகுலேட்டரி டீசெல் அப்படின்றது ஒரு இம்யூன் கார்டியனாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபாக்ஸ் P3ன்றது ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ஜீனாக ஆக்ட் ஆகுது. இதில் மேரி ஃப்ரான்கோவும் ஃப்ரெட் ராம்செல்லும் யுஎஸ்ஏவை சேர்ந்தவங்க. சைமன் ஷகாகுஷி மட்டும் ஜப்பானை சேர்ந்தவர். பராட்டங் மட் வல்கனோ. ஸோ இப்போ ரீசண்டாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் எரப்ட் ஆச்சு. இந்தியாவில் இருக்கிற ஒரே மட் வல்கனோ இதுதான். வேர்ல்ட் லெவலில் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ இந்த வேர்ல்டுன்னு பார்த்தோம்னா ஹிலாபுயா. ஸோ ஹவாயில் இருக்குது யுஎஸ்ஏ. ஃபஸ்ட்டு நமோ பயோடைவர்சிட்டி பார்க் ராஜஸ்தானில் இப்போ உருவாக்கியிருக்காங்க. நமோ வேன் அப்படின்னு கூட இந்த பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்க்கோட முக்கியமான நோக்கம் என்ஹான்சிங் லோக்கல் க்ரீனரி அண்ட் இம்ப்ரூவிங் ஏர் குவாலிட்டி. ஸோ இந்த பார்க் அப்படின்றது இந்த ஆழ்வார் பகுதிகளில் ஒரு க்ரீன் லங்காக ஆக்ட் ஆகுது. மகாக்கர் யோஜனா 2025 கோவாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான எய்ம் ஒரு எந்தவித ஓனர்ஷிப்புமே இல்லாமல் கவர்மெண்ட் ஆர் கம்யூனிட்டி லேண்ட்ஸில் ரொம்ப காலமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு லீகலாக ஒரு ஓனர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதான் இதோட நோக்கம், இந்த மிஷனோட நோக்கம். ஃப்ரெஞ்ச் பிரைம் மினிஸ்டர் செபாஸ்டின் லெகார்னோ இப்போ ரீசண்டாக அவர் பதவி ஏற்ற ஒன்லி 27 டேஸில் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், அக்டோபர் 8ஓட ஸ்பெஷல் டே. ஸோ இது ஏர்ஃபோர்ஸ் டே. ஸோ நம்ம 1932 இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இந்த டேட்டை. ஸோ இந்த வருஷம் 93rd ஏர்ஃபோர்ஸ் டே. நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட சீஃப் யாருன்னு பார்த்தோம்னா மார்ஷல் அமர்பிரீத் சிங். ஸோ இவரோட தலைமையில் தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன்றது நடந்தது. ஸோ நம்மளுடைய இந்தியா ஐஏஎஃப் அப்படின்றது வேர்ல்டுலேயே 4th லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ்ன்ற ஒரு பெருமை நமக்கு இருக்குது. இந்த ஏர்ஃபோர்ஸோட மோட்டோ பார்த்தோம்னா டச் த ஸ்கை வித் க்ளோரி. ஸோ இந்த ஏற்கான தீம் நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸோட கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணது தான் இந்த ஏற்கான தீம். ஸோ இந்த ஏற்கான ஏஎஃபோட அந்த செலிப்ரேஷன் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தன் ஏர் பேஸில் நடந்தது. ஸோ ஹிந்துஸ்தான் ட்ரெய்னர் 2 ஏர்கிராஃப்ட் அப்படின்றது இந்தியாவிலேயே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஐஏஎஃப் ஏர்கிராஃப்ட். இன்னும் பார்த்தோன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் டேயான இதான செலிப்ரேஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த செலிப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் 9th அன்னைக்கு குவைஹாத்தியில் நடக்க இருக்கு. நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது அஃபிஷியலாக SRO செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் ஸ்டேட்டஸை FIDCக்கு கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ டு ரெகுலேட் ஃபாஸ்ட் எக்ஸ்பேண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி செக்டர்ஸ், NBFCன்னு சொல்லுவோம், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த SROன்றது FIDCக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அக்டோபர் 2025. ஓகே, ஸோ இதில் SROனா என்ன, செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படின்னா, இது ஒரு நான் கவர்மெண்டல் என்டிட்டி. ஸோ நம்மளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி செக்டாரை ரெகுலேட், மானிட்டர், கைட் பண்ணுறதுக்கு உரிய விஷயங்கள்.
ஸோ எதுக்காக இந்த என்பிஎஃப்சி செக்டாருக்கு வந்து கண்டிப்பாக எஸ்ஆர்ஓ தேவை அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இந்தியாவில் 1/3 ஓகேங்களா லோன், அதாவது நம்மளுக்கு என்ன வெஹிக்கிள் லோன்ஸாக இருக்கட்டும், மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்குரிய லோன்ஸ் ஆகட்டும், எம்எஸ்எம்இக்குரிய லோன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எவ்வளவோ லோன்ஸ் இருக்குது. இதில் 1/3 அப்படின்றது இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ வந்து எஃப்ஐடிசிக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்பிஐ எஃப்ஐடிசிக்கு ஒரு டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ இவங்க இந்த எஸ்ஆர்ஓ வாங்கி 2 வருஷத்துக்குள்ள மினிமம் 10% அந்த உறுப்பினர்கள், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்கிற மெம்பர்ஷிப் இருக்கிற உறுப்பினர்கள் இவங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டார்கெட். ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஓ ஃபார் என்பிஎஃப்சி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா எஃப்ஐடிசிக்கு. ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோல் மைன் ஸோ நம்ஷிக்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அருணாச்சல பிரதேசம். ஸோ நம்புக் சாங்லாங் டிஸ்ட்ரிக்ட்ல வருது, அருணாச்சல பிரதேசத்தில். ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோல் மைன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.5 crore tons ஆஃப் கோல் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இது இப்போ 6th October 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஓனர்ஷிப் வந்து கோல் பல்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக நமக்கு ஒரு 100 crores வந்து ஆனுவலாக நம்மளுக்கு வந்துட்டு ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நார்மலாகவே இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் நம்மளுடைய இந்தியாவுக்கு கிடைக்கிற அந்த எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் வேல்யூ அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ திஸ் இஸ் அருணாச்சல பிரதேசத்தோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோல் மைன். பிலிப்பைன்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் கோரல் கிரையோ பேங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ கோரல் லார்வாக்களை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், அதோட ஜெனட்டிக் டைவர்சிட்டியை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிரையோ ப்ரிசர்வேஷன் வியா விட்ரிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அட்வான்ஸ்ட் இந்த ஃப்ரீஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒரு -196 டிகிரி செல்சியஸுக்கு யூஸிங் லிக்யூட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதை கிரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுற அந்த லார்வாவோட அந்த ஜெனட்டிக்ஸை வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அது இருக்கு. ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணும்னாலும் நம்ம அந்த லார்வாக்களோட அந்த ஜெனட்டிக்ஸை வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த கோரல் ட்ரையாங்கிள் ரீஜியன்ஸில் நிறைய நாடுகள் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், பபுனியூ கைனா, சோலமன் ஐலாண்ட், தைமூர் லெஸ்ட், இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து இன்க்ளூட் ஆகுது. இது எதுக்காக இந்த ரீசன் அப்படின்னா, ஸோ இப்போ 2009 2018 வரைக்கும் நம்மளுக்கு குளோபலாக வந்து பார்த்தோன்னா 14% வந்து கோரல் லாஸ் ஆகிடுக்கு. ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த கோரல் லார்வாவெல்லாம் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கிரையோ பேங்க் பிலிப்பைன்ஸில் லான்ச் ஆயிருக்கு. கூகுள் மேப்பில் இப்போ ஜுபின் கார்க் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ தி லெஜெண்டரி ஆஃப் அஸ்ஸாமீஸ் சிங்கர் ஜுபின் கார்க் ஸோ சிங்கப்பூரில் இந்த பிளேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த நீச்சல் அடிக்க முடியாமல் அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த பிளேஸை ஜுபின் கார்க் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் ரீநேம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஜுபின் கார்க் அப்படின்றவர் 3 வயசுலேயே பாட ஆரம்பித்தார். ஸோ 1992 அனாமிகா அப்படின்ற ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணார். 2006 இவர் ரிலீஸ் பண்ண யா அலி அப்படின்றது உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு ஆல்பம் ஆச்சு. ஸோ இவர் இறக்கும்போது இவருக்கு 52 வயசு. ஸோ இவரோட அந்த இறந்ததுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாகத்தான் சிங்கப்பூர் ஜுபின் கார்க் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்டை வந்துட்டு கூகுள் மேப்பில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ் என்னோட கிளாஸ் வாட்ச் பண்ணதுக்கு. உங்களுக்கு என்னோட கிளாஸில் ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.